டியர்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பருப்பு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது பேர் தால் தட்கா. அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு சின்ன உலக்கில் நான் மசூர் தால் எடுத்திருக்கேன். அடுத்து அதில் ஒரு அரை பாசிப்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் நம்ம கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜீரகம், அடுத்து நசுக்குன இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா அதையும் சூட்டில் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. அதில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வரமிளகா 2 வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க. சீடில் எடுத்துருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இந்த நம்ம வேக வச்ச இந்த பருப்பில் நம்ம கொட்டிடலாம். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அவ்வளோ சூப்பரான ஒரு தால் தட்கா ரெடி ஆயிடும். இது சாப்பாட்டுக்கு இல்லை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.